சமூக செய்தியை இன்று உலகிற்கு சொல்லியுள்ளது. ஆட்டிசம் இன்னும் பலருக்கு புரியாத ஒரு உலகம். ஆனால் அந்த உலகத்தை புரிந்து கொள்ள ஒரு சக்தி வாய்ந்த முயற்சி கோவையில் நடைபெற்றுள்ளது. கோவை மாவட்டத்தில் ஆட்டிசம் குறித்த சமூக விழிப்புணர்வை உயர்த்தும் நோக்கில் நேவிகேட்டிங் ஆட்டிசம் டுகெதர் என்ற சிறப்பு நிகழ்ச்சி மிகவும் உற்சாகமாக நடைபெற்றது. தேர்ட் ஐ ஆட்டிசம் மையமும் கோ ப்ளூ இயக்கமும் இணைந்து IMA ஹாலில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். ஆட்டிசம் கொண்ட குழந்தைகள், அவர்களின் குடும்பங்கள் சந்திக்கும் சவால்கள், அவர்களுக்கு தேவையான ஆதரவு, ஆரம்பகட்ட சிகிச்சையின் அவசியம், ஒவ்வொரு விஷயமும் இதயத்தை தொடும் வகையில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் KG மருத்துவமனை தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் மற்றும் பார்க் கல்வி குழுமத்தின் CEO டாக்டர் அனுஷா ரவி முக்கிய விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஒரு முக்கியமான மெசேஜ் கொடுத்தனர். ஆட்டிசத்தை ஆரம்பத்திலேயே கண்டறிதல் குழந்தையின் எதிர்காலத்தை மாற்றும். உடனடி சிகிச்சை வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளம். நியூரோடைவர்ஸ் குழந்தைகள் அவர்கள் வேறுபட்டவர்கள் இல்லை, அவர்கள் தனித்துவமானவர்கள். அவர்களுக்கு தேவையானது கருணை, புரிதல் மற்றும் சரியான கல்வி முறை. இந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளினி அர்ச்சனா சந்தோக் மற்றும் சின்னத்திரை நடிகர் அமித் பார்கவ் கலந்து கொண்டு ஆட்டிசம் குழந்தைகளை புரிந்து கொள்வது மனிதநேயத்தின் சோதனை என்று வலியுறுத்தினர். ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு விழிப்புணர்வு இயக்கம். கோவையில் எழுந்த இந்த குரல் தமிழகம் முழுவதும் ஒலிக்குமா? வணக்கம், என் பேரு சரண்யா ரெங்கராஜ், டைரக்டர் ஆஃப் தேர்ட் ஐ ஆட்டிசம் சென்டர். ஆட்டிசம்ங்கிறது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர். 31 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை ஆட்டிசமால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நாங்க ரொம்ப வருஷமா ஆட்டிசம் அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நாங்க என்ன நினைச்சோம்னா, ஓகே, ஆட்டிசம்ன்ற வேர்ட் ஓரளவுக்கு எங்களால கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க முடிஞ்சது. பட் இந்த ஆட்டிசம் குழந்தைகளை இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு தான் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் தேர்ட் ஐ மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ் சென்டருக்கு கொண்டு வருவாங்க. ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஆட்டிசம்னா என்னன்னு தெரியணும். இந்த குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எது வரைக்கும் இவங்களை ஹேண்டில் பண்ணலாம், எந்த குழந்தைகளை இல்ல நீங்க சென்டர் தேர்ட் ஐ மாதிரி ஒரு தெரப்பி சென்டருக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒர்க் ஷாப் செஷன்ஸ் வச்சிருக்கோம். பேனல் டிஸ்கஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் அடுத்தது பெருசா எப்படி பண்ணலாம்னு நினைச்சு ஆட்டிசம் எப்படி இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அவேர்னஸ் அப்படிங்கும்போதுதான் we thought about அர்ச்சனா அண்ட் அமித். அப்பதான் அர்ச்சனாவை அப்ரோச் பண்ணோம். பிகாஸ் அவங்களோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் டெஃபினெட்லி இந்த ஆட்டிசம் அவேர்னஸ் வேற லெவலுக்கு கொண்டு போக மக்கள் கிட்ட ஈஸியா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக she graciously accepted our invitation. And also அமித், அவருக்கு he is a great dad. அவருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற ஒரு டாட்டர் இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவரோட ஜேர்னியும் இங்க அவர் சொன்னாருன்னா இன்னும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் we did this event. And we have our all-time ever favorite KG Bhaktavachalam uncle from KG hospital. எவ்வளவோ அது வேணும் இது வேணும்னு கேட்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் குறைபாடுகள் இருக்க குழந்தைய எடுத்து வளர்த்துறாங்க. ஆட்டிசம் அப்படிங்கிறது பிறவியிலே சின்ன குறைபாடு. அது இல்லை, இது இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு பதவி இல்லை, எனக்கு சொத்து இல்லை, எனக்கு வீடு இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அந்த குழந்தைக்கு நார்மல் ஆக்டிவிட்டி இல்லை. அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர், அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். இந்த குழந்தைகளை இப்படி வளர்த்துறதுக்கு இந்த அம்மாவுக்கு பெரிய புண்ணியம். ஊராவிட்ட குழந்தைகளை வளர்த்தும் போது இந்த அம்மாவோட குழந்தைகள் தன்னை போல வளர்க்கும். உலகம் பூரா இந்த ஆட்டிசத்துக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கம்மியாக தான் இருக்கு. இருந்தாலும் கூட இவங்களை பாராட்டுறதுக்காக வந்திருக்கேன். சரண்யா அவர்கள் சொன்னாங்க அர்ச்சனா இன்வைட் பண்றதுக்கு இன்னொரு காரணம் இருந்துச்சுன்னு. ஆனா காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் சமுதாயத்துல நம்ம எல்லாருமே சமமாக ட்ரீட் செய்யப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். ஆனா அது உண்மையில நடக்குதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ரொம்ப அழகா சொன்னாங்க சரண்யா. ஒரு குழந்தை முதல்ல ஸ்கூலுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. என் குழந்தை பிக்கப் பண்ணிடுவாங்க. ஒரு 2 மாசம் ட்ரை பண்ணுங்க, ஒரு 3 மாசம் நானும் வீட்டுல எக்ஸ்ட்ரா டியூஷன்லாம் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு நம்ம ப்ரெஷர் போட்டுட்டே இருக்கோம். ஆனா அந்த குழந்தைக்கு டிஃப்ரெண்டான நீட்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் கொண்டு பேரண்ட்ஸுமே கவுன்சில் பண்ணி குழந்தைங்களுக்குமே நல்ல விதமாக அந்த அடிஷனல் கம்ஃபர்ட் அண்ட் கேர் அண்ட் அதுக்கு தேவையான ஸ்பெசிபிக் எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய தேர்ட் ஐயோடைய சரண்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா இது எல்லாரும் அவ்வளவு ரொம்ப ஈஸியாலாம் செஞ்சிடவே முடியாது. சொன்ன மாதிரி இது ஒரு ஜுரம் கிடையாது மாத்திரை போட்டு சரியாகிறதுக்கு. பிறப்புல இருந்து அந்த எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் கம்பேஷன் இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் இந்த இவெண்ட்டுக்கு எனக்கு கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா
இந்த மாதிரியான விஷயத்த பத்தி ஒரு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இவங்களுக்கு ஒரு பெரிய நாலேஜ் இருக்கு இதை பத்தி. பட் ஐ ஹவ் கம் ஹியர் as a father. எனக்கு வந்து என் பொண்ணுக்கு ஒரு அப்பாவா நான் இதை பத்தி இன்னும் பேசணும், ஒரு நியூரோ டைவர்ஜென்ஸ் பத்தி பேசணும், இந்த ஆட்டிசம் என்ன அப்படிங்கறத தாண்டி அத அவங்களோட கண் வழியா இந்த உலகத்தை எப்படி பாக்குறது, அவங்க எவ்வளவு நான் ஐ லவ் டு செலிப்ரேட் மை சைல்ட். என் குழந்தை வந்து